நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்களுடைய இந்த நீங்கள் பார்க்கவிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். வணக்கம் ஜோஸ். வணக்கம் மேம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாள் மகிழ்ச்சி, உற்சாகம், சிறப்பான நாள் நமக்கு தொடங்கி இருக்குது. ஸோ இன்னைக்கான நாள் கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு பேக் எல்லாம் போட்டு ஒரு மலை உச்சிக்கு ஏறிட்டு இருக்கிறான். மலை உச்சியில போய் என்ன பண்ணிடணும், கீழே குச்சி சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு விரக்தியில என்ன பண்றான், வேகமா போயிட்டு இருக்கிறான். அந்த மலையில போய் அவனோட வாழ்க்கை முடிச்சு ஒரு தவறான முடிவோட என்ன பண்றான், போறப்போ அப்போ ஒரு சத்தம் கேட்குது, ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சுத்தி முத்தி பார்த்தா அங்க ஒரு செம்மறி ஆடு என்ன பண்ணுது, வந்து நிக்குது. என்ன பிரச்சனை உனக்கு, கீழே குதிக்க போறியா? ஆமா. சரி, நீ குதிக்கிறதா குதிக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு சாயந்தரம் ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்கு, என் கூட சேர்ந்து நீ அதை செலிப்ரேட் பண்ணிட்டு என்ன பண்ணு, குதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லு. இவனும் சரி கேட்குது, செம்மறி ஆடு, நம்மளும் என்ன பண்ணலாம், செலிப்ரேட் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் அதோட என்ன பண்றான், போறப்ப கேட்குறேன், ஏன் நீ செலிப்ரேட் பண்ற, இன்னைக்கு என்ன செலிப்ரேஷன், என்ன இது அப்படின்னு. அந்த ஆடு சொல்லுது, நான் வந்து ஒரு முதலாளி கிட்ட நான் வேலை பார்த்தேன். அந்த முதலாளி எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவான், என்னுடைய அந்த இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவான், ரோமங்களை எல்லாம் எடுத்து கத்திரிச்சு அதை அவன் விற்று என்ன பண்ணிட்டு இருந்தான், காசாக்கிட்டு இருந்தான். எனக்கு இது பிடிக்கல, அவன்கிட்ட இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், தப்பிச்சு ஓடி வந்தது அவன்கிட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் நான். அப்படியே நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக ரோமங்கள் என்ன ஆரம்பிச்சிட்டு ரொம்ப வளர ஆரம்பிச்சிது. ஒரு கட்டத்தில் இந்த ரோமங்களே எனக்கு என்னவா இருந்துச்சு, ரொம்ப வெயிட்டா இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் இந்த காட்டில் இருக்கக்கூடிய நாய்கள் கிட்ட நான் என்ன பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டேன். இந்த வெயிட்டை வச்சுட்டு என்னால் ஓடி என்ன பண்ண முடியல, தப்பிக்க முடியல. அந்த நேரத்தில் எங்க இருந்தோ வந்து என்னுடைய முதலாளி என்ன பண்ணிட்டான், அந்த நாயை விரட்டி என்னையும் காப்பாற்றினா. எனக்கு வேற பயமா இருந்துச்சு, நான் அவனை சீட் பண்ணிட்டு ஓடி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் என்னை பார்த்த உடனே என்னை கட்டி அணைச்சு அழுதுட்டான். எனக்கும் அந்த அழுகையை அடக்க முடியலச்சா, அவர் உண்மையிலே நம்மளை என்ன பண்ணி நேசிச்சிருக்காருன்னு. என்னை திரும்ப கூட்டு போனா, வெயிட்டா இருந்து ரோமத்தை கத்திரிச்சு என்னை வெயிட்லெஸ்ஸா என்ன பண்ணா மாத்தினா, என்னை ஏத்துக்கிட்டான். அதனால நான் என்ன பண்றேன், அதை செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு. இவனுக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. சரி, நான் என் கதையை சொல்லிட்டேன், நீ ஏன் மாடையில இருந்து குதிக்க போனேன்? இல்லை, என்னுடைய அப்பா அம்மா எல்லாருக்கும் என்னை பிடிக்கல, என்னை எல்லாரும் என்ன பண்றாங்க, திட்டுறாங்க. எதுக்கு திட்டுனாங்க, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தப்பா செஞ்சுட்டா திட்டுறாங்க. அது திட்டுதானே தவிர உன் மேல வெறுப்பு என்பது கிடையாது. அப்போ அந்த வெறுப்பு, அந்த திட்டுறது கூட எனக்கு ஒரு வகையான அன்பு தான், நீ சரியா இருக்கணும்னு சொல்லி அதை நீ புரிஞ்சுக்கிட்டனா உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த செம்மறியாடு அந்த மாணவனுக்கு என்ன பண்ணிருக்குது, ஆலோசனை சொல்லிருக்கு. ஸோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விதிக்கப்படக்கூடிய கட்டுப்பாடுகள் எல்லாமே என்னன்னா, நம்ம சீர்படுத்துவதற்கும் நெறிப்படுத்துவதற்கும் தான். அதை நம்ம உணர்ந்திருந்தா அந்த செம்மறியாடு போல நாமும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். சூப்பர். இந்த சிந்தனையோட நாள தொடங்கலாம். இப்ப அடுத்த தரிசனம் பார்க்கலாம்.
தரிசனம் பார்த்தாச்சு. சூப்பரா இந்த நாளை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு டாபிக் எப்படிப்பட்டதா இருக்க போகுது? இன்னைக்கு பல நேரங்கள்ல நாம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை என்ன பண்றதில்ல, கண்டுக்கிறதே இல்லை. சில நேரங்கள் தெரிஞ்சாலும் அதை என்ன பண்றோம், மறைச்சு வச்சுக்கிறோம். ஆமா. அப்ப அந்த வகையில ஒவ்வொரு மனிதரிடம் நிறைய தீய குணங்களும் நல்ல குணங்கள் எப்படி இருக்குதோ அது போல தீய குணங்களும் இருக்குது. தீய குணங்களை கண்டறிந்து அதை வேறறுத்து விட்டால் நம்ம கிட்ட நல்ல குணங்கள் இயல்பாகவே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், வளர ஆரம்பித்து விடும். அப்போ அந்த வகையில் தீய குணங்கள் என்னென்ன அப்படின்னு நிறைய ஒரு பட்டியல் இருக்குது. அதுல ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ண போறோம், நம்ம சிந்திக்க போறோம். அது நம்ம கிட்ட இருக்கானோ நம்ம என்ன பண்ண போறோம், சிந்திக்க போறோம். மனிதரிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் முதல்ல என்ன சொல்றாங்க இன்னைக்கு லிஸ்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆணவம் இல்ல அகந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ எந்த ஒரு மனிதருடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணமாக இருப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆணவம் அப்படிங்கிற ஒரு குணம் தான். எப்பவுமே நான் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம், அப்படிதான் நம்ம நம்புகிறோம் அப்படின்னா கடவுள் ஒரு நாள் தான் அப்படின்னு காட்ட ஆரம்பிக்கிறப்போ நாம இருந்த இடமோ வந்த தடமோ இல்லாமலே போய்விடும். அப்ப ஆணவம் இல்லாமல் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சூப்பர், கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பெரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. உம்மூழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் எண் 144. என் கடவுளாகிய ஆண்டவர், என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என்று சொல்லி பல்லவியிலே தியானம் செய்தோம். ஆக இந்த திருப்பாடல் முழுவதிலும் பார்க்கின்றோம், ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார் என்ற ஒரு விதத்திலே கடவுளுக்கு நன்றியின் ஒரு புகழ்பாக்கலாக இந்த திருப்பாடலானது அமைந்திருக்கின்றன. இந்த திருப்பாடலிலே மொத்தம் 15 வசனங்கள் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் யார் என்ற கேள்விக்கு பதில் தெரிய வேண்டுமா? இந்த திருப்பாடலை நாம் வாசித்தாலே போதும், மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறது. கடவுள் பாறையாக இருக்கிறார், கடவுள் ஆசிரியராக இருக்கிறார், கடவுள் பாதுகாப்பவராக இருக்கிறார், கடவுள் அனைத்தையும் கற்றுத்தருபவராக இருக்கிறார், கடவுள் கேடயமாக இருக்கிறார், கடவுள் அரணாக இருக்கிறார், கடவுள் கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் கடவுள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு வார்த்தையினுடைய தன்மையை நாம் தியானிக்கிற போது
கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக மனிதர்கள் யார், மனிதர்கள் யார், எப்படி இருப்பார்கள் என்ற கேள்விக்கு பதில் அழகாக சொல்லப்படுகிறது. மனிதர்கள் சிறு மூச்சுக்களைப் போல் இருக்கிறார்கள், நிழலை போல இருக்கிறார்கள். அப்படின்றால் சாதாரண தூசியை போல இருப்பவர்கள் தான் மனிதர்கள். மனிதனுடைய தன்மை என்ன என்பதை இங்கே 2 வசனங்களிலே பார்க்கின்றோம். மனிதர்கள் பொய் பேசுவார்கள், மனிதர்களுக்கு வலிமை இல்லை என்ற வார்த்தையான கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த திருப்பாடலினுடைய பல்லவி சொல்கிறது, என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கடவுள் பாறையாக இருக்கிறார். அதனாலதான் இணைச்சட்ட நூலிலே மோசே கடவுளை குறித்து பாடுகிற போது அவரே பாறை, அவரே கேடயம் என்று சொல்லி பாடுகிறார். ஆக பாறையின் தன்மை என்ன? வலிமையானது, நிரந்தரமானது, நம்ம அனைவரையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் இயேசு ஒரு உவமையிலே சொல்வார், 2 வகை அடித்தளங்கள். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அனைவரும் பாறையின் மீது அடித்தளமிட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். எதற்காக? மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை பாறையின் மீது கட்டப்பட்டிருந்த வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்றால் பாறை ஒரு கல்லை போன்று இருப்பதை நாம் தெரிந்திருந்தாலும் அது எதனாலும் அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக பிரியமானவர்களே, மனிதருடைய நிலைப்பாடு என்ன? மனிதர்கள் அனைவரும் பொய் பேசுபவர்களாக இருக்கிறார்கள். சாதாரண ஒரு மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த திருப்பாடல் நம்ம கற்றுத்தருகிறது. ஏன், எதற்காக இந்த திருப்பாடலில் இந்த 2 விதமான உருவங்களை நாம் பார்க்கின்றோம்? கடவுள், மனிதர். காரணம், திருப்பாடலின் ஆசிரியர் சொல்கிறார், இதோ நான் போருக்கு சென்ற போது கடவுள்தான் எனக்கு உறுதுணையாக இருந்தார், கடவுள்தான் என்னை பாதுகாத்தார், கடவுள்தான் எனக்கு பக்கபலமாக இருந்தார். நான் மனிதரை என்னமோ நினைச்சிட்டு போனேன், ஆனால் அவர் மனிதர்கள் ஒரு தூசி என்று சொல்லி அவரிடமிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று அவர் கூறுகிறார். இதுல ஒரு அழகான விண்ணப்பமானது திருப்பாடல் ஆசிரியர் வைக்கிறார். ஆண்டவரே, உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார். முதல் விண்ணப்பம். இரண்டாவது விண்ணப்பமாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே, பிற இனத்தாரிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீராக என்று சொல்லி அவர் ஜெபம் செய்கிறார். ஆக மனிதர்களை நம்பி நாம் வாழ்கிற போது பிரியமானவர்களே, இக்கட்டான சூழ்நிலைகள் நம் வாழ்விலே வரும். ஆனால் கடவுளை நாம் நம்பி வாழ்கிற போது கடவுள் நமக்கு பாறையாக இருந்து, அரணாக, கோட்டையாக இருந்து நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தான் திருப்பாடல் நூலிலே 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், அவர் நம் கடவுள், நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக கடவுளை நாம் பின்பற்றுகிற போது கடவுள் நமக்கு கேடயமாக இருப்பார். எனவே தான் இந்த திருப்பாடலிலே பார்க்கிறோம், திருப்பாடல் ஆசிரியர், ஆண்டவரை நான் பாடி புகழ்வேன், 10 நரம்பு வீணையால் அவருக்கு இன்னிசை எழுப்பி பாடி புகழ்வேன் என்று கூறுகிறார். இதைத்தான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. திருப்பாடல் 149ஆம் அதிகாரம் இறைவசனம் 3 வாசிக்கிறோம், நடனம் செய்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவேன், மத்தளம் கொட்டி யாழிசை மீட்டி ஆண்டவர் புகழ்பாக்களை பாடுவேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இந்த நாளிலே நாம் 2 பாடங்களை கற்றுக்கொள்வோம். ஒன்று, ஆண்டவரே பாறையாக இருக்கிறார், அந்த பாறையை சிக்கென நாம் பிடித்து கொள்வோம். இரண்டாவதாக, கடவுள் நம்மை பாராட்டுகிற போது, பாதுகாக்கிற போது நாம் அவருக்கு புகழ்பாக்களை கொண்டு அவரை போற்றி புகழ்வோம். காரணம், அவர் நம் குடும்பத்தையும், நாம் செய்கிற எல்லா பணிகளையும், சொத்தையும், செல்வாக்கையும், கால் நடைகளையும் அனைத்தையும் அவர் பாதுகாக்கிற வல்ல தெய்வமாக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மன்றாடுவோமா? எங்களை படைத்து பராமரிக்கின்ற வல்லமையான உயிருள்ள தெய்வமே, இந்த அற்புதமான நேரத்திற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருந்து பாறையாகவும், அரணாகவும், கோட்டையாகவும், கற்பாறையாகவும் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர். நீரே வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. மனிதரிடமிருந்து வருகிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை வழங்குவீராக. எதை கண்டும் அஞ்சாமல் உம்மீதே நாங்கள் ஆழமான நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ எங்களுக்கு அருளை பொழிவீராக. இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.
அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மனிதரிடம் இருக்கக்கூடிய மோசமான தீய குணங்கள் என்னென்ன, அது நம்மகிட்ட இருக்குதா இல்லையான்னு சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அதுல அடுத்ததா என்ன சொல்றாங்க? அதுல அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, நேர்மை இல்லாத ஒரு தீய குணம் நம்ம கிட்ட இருக்கா நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். நம்ம எல்லா நேரங்களும் வந்து நேர்மையா நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். ஆனா நம்ம எப்படி இருக்கோன்றத அவங்க நம்மளை கணிச்சாங்கன்னா அது நமக்கு ரொம்ப தவறானதா இருக்கும். ஸோ அந்த குணம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த நேர்மையற்ற தன்மை எங்கெங்கெல்லாம் வெளிப்படுத்துறோம் நாம சில நேரங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, டிராபிக் சிக்னல்ல டிராபிக் போலீஸ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரெட்டு போட்டா நின்னுதான் ஆகணும். ஆனா நம்ம அப்படி நிக்கிறோமா? யோசிக்கணும். குப்பையை கரெக்டான குப்பை தொட்டில என்ன பண்ணணும்? போடணும். அதை நாம செய்யறோமா? செய்யலன்னா நம்ம கிட்ட நேர்மையற்ற தன்மை. அது எங்க விழுந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. பொது இடங்களை அசுத்தம் செய்யாது இருக்க வேண்டும். ஆமா, செய்யறோமா? ஒருவேளை அதை அசுத்தம் செஞ்சா எங்கிட்ட நேர்மையற்ற தன்மை இருக்கிறது. ஒரு டிக்கெட், ஒரு பஸ் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ உண்மையான வயதை சொல்லி நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம எடுக்கிறோமா இல்லையா? இப்படி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். ஸோ அந்த சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் நாம் நேர்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். நேர்மையற்ற தன்மை அப்படிங்கிறது தீய மனிதர்களிடம் இருக்கக்கூடிய குணங்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா சிந்திச்சு பார்ப்போம். இன்னும் வேற என்ன விஷயங்கள் இருக்குங்கிறத தொடர்ந்து. ஜனவரி 21 புனித ஆக்னஸ். ரோமையில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த வசதியான குடும்பத்தில் கிபி 291 பிறந்தார் ஆக்னஸ். சிறுவயது முதலே தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறை பக்தியில் வளர்ந்த இவர் தமது உடலும் உள்ளமும் இறைவனுக்கே உரியது என்பதில் உறுதியோடு இருந்தார். கிறிஸ்தவர்கள் ரோமை தெய்வங்களை வணங்க மறுத்ததினால் கொடூரமாக கொலை செய்யப்பட 13 வயதான ஆக்னஸ் கைது செய்யப்பட்டு துன்புறுத்தப்பட்டார். ரோமையர்களால் மினர்வா என்னும் இடத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட ஆக்னஸ் ரோமையர்கள் வணங்கிய சிலையினை வணங்கவும் அதற்கு தூபமிடவும் கட்டாயப்படுத்தப்பட்டார். ரோமையர்களின் தெய்வத்தினை வணங்க மறுத்ததினால் கோபமுற்ற ரோமை அதிகாரிகள் இவரை குதிரையின் பின்னால் கட்டி ரோமை வீதிகளில் இழுத்துச் செல்ல ஆக்னஸ் ஆடை கிழிபட்டு அரை நிர்வாணமாக நின்றார். ரோமையர்கள் தீய சிந்தனையோடு ஆக்னஸினை நெருங்கியதால் நெருங்கிய ஒவ்வொருவரும் கண் பார்வை இழந்து போக ஆக்னஸ் ஆண்டவரிடம் அவர்களின் பாவங்களை மன்னிக்கும்படி ஜெபித்தார். என் உடலும் ஆன்மாவும் இறைவனுக்கே உரியது என்று கூறி ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருந்த ஆக்னஸினை சுற்றி கட்டைகளை அடுக்கி தீ மூட்ட எவ்வளவு முயன்றும் தீ பற்றாததினால் கிபி 304 ஜனவரி 21 தலை வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். என் உயிரே போனாலும் ரோமையர்கள் வணங்கும் சிலை தெய்வங்களுக்கு வணக்கம் செலுத்த மாட்டேன் என்று கூறி ஆண்டவர் இயேசுவே உண்மையான கடவுள் என்று சான்று பகர்ந்த ஆக்னஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி திருமண நிச்சயமானவர்களின் பாதுகாவலராக அறிவித்தது. புனித ஆக்னஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருமணமாகாமல் இருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கு விரைவில் திருமணம் நடைபெறவும் அவர்களை இறைவன் ஆசீர்வாதங்களால் நிரப்பும்படியாகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் மனிதர்களிடையே இருக்கக்கூடிய இந்த தீய குணம் நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததா என்ன? ஸோ அடுத்ததான் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, the lack of gratitude. இந்த gratitude அப்படின்னு சொல்லும்போதே ஐயன் வள்ளுவன் நன்றியுடைமை அப்படின்னு ஒரு அதிகாரமே என்ன பண்ணியிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருக்குறளுமே வாழ்வியல் அர்த்தங்களை, வாழ்வியல் பாடங்களை, சிந்தனைகள் நமக்கு என்ன பண்ணுறது சொல்லிக் கொடுக்கிறது. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மானப்பெரிது அப்படிங்கிறப்போ ஒரு இக்கட்டான சூழல்ல அந்த காலத்தை கருதி செய்யக்கூடிய சின்ன உதவி கூட இந்த உலகத்தை காட்டிலும் மிக மிக பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே ஐயன் வள்ளுவன் அதுல 10வது குறள் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த நன்றியுடைமை அதிகாரத்துல 10வது கடைசி
கடைசி குறள், என் நன்றி கொன்றாருக்கும் ஊய்வுண்டாம் ஊய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. அதாவது ஏதாவது ஒரு நன்றி ஏதாவது கொண்டுட்டோம், ஏதோ ஒரு சில செஞ்ச விஷயத்தை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தப்புல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி உண்டு. ஆனா எந்த தப்புக்கு வழி கிடையாதுன்னா, ஒருத்தர் செஞ்ச நன்றியை, ஒருத்தர் செஞ்ச உதவியை எவன் ஒருத்தன் மறந்து போறானோ அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இது எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம அப்ப யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு வாழ்க்கையில நான் எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் நன்றி உள்ளவனாக நான் இருக்க வேண்டும். சின்ன உதவியா கூட இருக்கட்டுமே, நம்ம நன்றி உணர்வோட நம்ம இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை அப்படியே ரிவைண்ட் பண்ணி பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு வேலை நமக்கு கிடைச்சிருக்குது, அந்த வேலை கிடைப்பதுக்கு யாரோ ஒருத்தன் காரணம் இருந்திருக்காங்க, அந்த காரணமானவருக்கு நாம் நன்றியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகளுக்கு நன்றி உள்ளவர்களாக என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதாவது இது லிஸ்ட் போட்டால் ஒரு பெரிய பட்டியல் போகும். அப்போ நமக்கு தெரியும் நம்ம உண்மையாகவே நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோமா இல்லையா. சில நேரங்கள் நம்ம சில நண்பர்கள் மத்தியிலோ இல்லை உறவுகள் மத்தியிலோ பேசும்போது சொல்ற பார்த்தா அவன்லாம் நன்றி மறந்துட்டான் அவனுக்கு அப்படின்னு நம்ம சிலர் என்ன பண்றாங்க, அடையாளப்படுத்த நம்ம கேட்டிருக்கோம். அப்போ அவங்க வாழ்க்கையில ஒருவேளை கஷ்டப்படுகின்ற பொழுது அவன் நன்றி மறந்துட்டான், அதனாலதான் இப்படி என்ன ஆயிட்டான். இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய மனிதர்களும் அப்படிப்பட்டவர்களா இருக்கதான் செய்யறாங்க. ஆனா நமக்கு அந்த நன்றி உணர்வு இருக்கு, அதனால எப்பவுமே மறக்காம நம்ம இருக்க வேண்டும் நிச்சயமாக. அப்போ இன்னைக்கு நம்ம யோசித்து பார்ப்போம், நான் உண்மையாகவே நன்றி உணர்வு உள்ளவனாக இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் இது போல வேற என்ன தீய குணங்கள் இருக்குது, அது நம்ம கிட்ட இருக்குதா இல்லையாங்கிறத தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பா. ஒருமுறை முல்லா தன் நண்பர்களோடு அமர்ந்து அமர அளவலாவிக் கொண்டிருந்தார். அந்த நண்பர்கள் கூட்டத்திலே அயலூர் வாசிகளும் இருந்தார்கள். முல்லாதான் மிகப்பெரிய அறிவாளியாயிற்றே. அவரை அந்த ஊர்க்காரர் ஒருவர் எழுந்து நின்று அறிமுகம் செய்தார். இவர்தான் எங்கள் ஊர் முல்லா, மிகச்சிறந்த அறிவாளி மட்டுமல்ல, ஞானியும் கூட. அப்படி இப்படி என்று அறிமுகப்படுத்திவிட்டு, எங்கள் முல்லாவுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது என்று ஒரு போட்டு விட்டு அமர்ந்து விட்டார். கொஞ்சம் ஓவராகவே பாராட்டி விட்டார், அறிமுகப்படுத்தி விட்டார், அமர்ந்து விட்டார். கேட்டு பிரமிப்பாகி போன வெளியூர்காரர் ஒருவர், அப்படியா என்று ஆச்சரியப்பட்டு போய், முல்லா அவர்களே, குந்திஷ் மொழி தெரியுமா? உங்களுக்குத்தான் எல்லாம் தெரியுமே, குந்திஷ் மொழி உங்களுக்கு தெரியுமா? கேட்டுவிட்டு, குந்திஷ் மொழியா, அது என்னது என மனதிலே நினைத்து கொண்ட முல்லா, ஓ தெரியுமே இப்படி சமாளித்தார். விடவில்லை அவர். எங்கே குந்திஷ் மொழியில் ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சொல்வது என்று யோசித்த முல்லா தெரிந்த அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டார். குந்திஷ் மொழியில் ஆஷ் என்றால் சூடான சூப் என்று பொருள். சிறப்பு. அவர் விடவில்லை, தொடர்ந்தார். அப்படியானால் ஆறிப்போன சூப்பை அவர்கள் எப்படி சொல்வார்கள்? இப்படி மடக்கி விட்டார் அவர். அவ்வளவுதான், குட்டு வெளிப்பட்டு போகிறது என்று பயந்து போன முல்லா உஷாராகி போய் சுதாரித்தபடி இப்படி சொல்லிவிட்டாராம். என்ன நண்பரே, இப்படி கேட்டு விட்டீர்கள்? குந்திஷ் மொழியினர் எப்போதும் சூடான சூப்பை மட்டுமே பருகுவார்கள். அவர்களுக்கு ஆறின சூப் என்பது பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? ஆக அவர்கள் மொழியில் ஆறின சூப் என்பதற்கு எந்த சொல்லும் கிடையாது போங்கள். இப்படி ஒரே போடாக போட்டு விட்டார். குந்திஷ் மக்களை பற்றி எதுவும் தெரியாத அந்த நண்பர்களும் அதை ஒத்துக்கொண்டார்களாம். முல்லாவை வெகுவாகவே பாராட்டி தள்ளினார்களாம். ஒரு அறிவாளி எப்போதும் அறிவாளியாகத்தான் அறியப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் விடுமுறையும் விடலாம். என்ன நான் சொல்றது? ஏமாளியாக இருப்பதில் எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் ஒரு ஏமாளி ஏமாறுவானே தவிர ஏமாற்ற மாட்டான். இல்லாத இடத்தில் கிடைக்காத ஒன்றை கிடைக்காது என தெரிந்தும் தேடிக்கொண்டே இருப்பவர்தான் ஏமாளி. அறிவு என்பது புதையல் பெட்டகம் என்றால் பயிற்சியே அதன் திறவுகோல், மறவாதே. பதட்டமற்ற மனம், நேர்மறை விளைவுக்கான முடிவு, அதை செயல்முறைப்படுத்துதல், இந்த மூன்றும் தான் சமயோசித புத்தியின் பாதை படிமங்கள். எதை வெட்டிவிட்டால் அடுத்த கேள்வி இருக்காதோ அதை வெட்டி விடுபவரே அறிவாளி, சமயோசிதவாதி. அறிவாளியாய் இருப்பது நல்லதுதான். ஆனால் கெடுதல் செய்யும் நல்லது, நல்லது செய்யும் கெடுதி, இந்த இரண்டையும் அறியாத அறிவாளியாகத்தான் இருப்பது நல்லதல்ல, மட்டுமல்ல ஆபத்தானதும் கூட.
படைப்பாற்றல் என்பது உகந்த, உரிய, சரியான நேரத்தில் சமயோசித புத்தியை கட்டவிழ்த்து விடுவதிலும் தான் இருக்கிறது. மறவாதே. அருமையான கதைகளாயிரம் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மனிதரிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் என்னென்ன, அது நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா பேசிட்டு இருக்கிறோம். அதில் அடுத்ததான் என்ன சொல்றாங்க? அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொறாமை குணம் அப்படி ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். என்ன ஒரு நிலைக்கு நம்ம போனாலும் அடுத்தவர்களை பார்த்து நம்ம பொறாமைப்படாதவாறு நம்ம நடந்துக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே நமக்கு நன்மையானதா தான் நடக்கும்ன்றதை நம்ம மனசுல எப்பவுமே வச்சுக்கணும். கண்டிப்பா. அதாவது இந்த பொறாமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தீய குணம். இது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஓப்பன் கேட்டு. இது மற்ற எல்லா கெட்ட குணத்தையும் என்ன பண்ணுன்னா உள்ள கொண்டு வரும். முதல் எனக்கு ஒருத்தர் மேல பொறாமை இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய தீய குணம். அது என்ன பண்ணும், அவனை நான் காலை வாடுறதுக்கு என்னுடைய எண்ணங்களை என்ன பண்ணும், தீய எண்ணங்களாக மாற்றும். ரெண்டாவது விஷயம், அப்புறம் நான் தீய செயல்கள் என்ன பண்ணுவேன், செய்வேன். எனக்கு உருப்படியா செய்யறதுக்கு 1000 வேலை இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொன்று எப்படி கெடுக்கலாம், இவன் எப்படி காலை வாரலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் ஃபுல்லாக என்ன பண்ணிடும், மாறிடும். அப்போ இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீய குணம் பொறாமை. ஆனால் அது பலவித தீய குணங்களுக்கு என்ன பண்ணும்னா டோரை திறந்து வைக்கும். ஸோ நம்ம வீலத்தில் படிக்கிறோம் இல்லையா, சில பேய்கள் என்ன பண்ணும், அப்படியே விட்டுறணும். அது என்ன பண்ணும், போய் இன்னொரு ஒரு 7 பேய் என்ன பண்ணிடும், கூட்டிட்டு வரும் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். ஸோ அது போல தான் இந்த பொறாமை குணம். அது போய் கூட ஒரு 7 தீய பழக்க வழக்கங்கள் என்ன பண்ண நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், யார் மீதாவது நான் பொறாமை கொண்டிருக்கிறேன்னா ஒருவேளை இருந்தா அதை அப்படியே விட்டுறது நமக்கு நல்லது. சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசு பாராட்டிய காணிக்கை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இயேசு பழைய ஏற்பாட்டின் பல மரபுகளை உடைத்து போட்டார், அவற்றை எதிர்த்து பேசினார். எடுத்துக்காட்டாக கை கழுவுகிற மரபு, அதை இயேசு உடைத்தார். ஓய்வு நாள் சட்டம், அதை இயேசு உடைத்தார். இவையெல்லாம் தீட்டு, இறந்தவர்களை தொடுவது, இறந்தவர்களின் பாடையை தொடுவது தீட்டு, இயேசு அதை உடைத்தார். தொழுநோயாளர்களை தொடுவது தீட்டு, இயேசு அதை உடைத்தார். பல மரபுகளை இயேசு உடைத்தார். ஆனால் ஒரே ஒரு மரபை மட்டும் உடைக்கவில்லை, மாறாக அதை ஊக்கப்படுத்தினார். அது என்ன மரபு? கடவுளுக்கு காணிக்கை கொடுப்பது. ரொம்ப வியப்பான செய்தி. பழைய ஏற்பாடு சொல்கிறது, கடவுளுக்கு காணிக்கை கொடுங்க, உங்களுடைய வருமானத்தில் முதல் விளைச்சலை கடவுளுக்கு கொடுங்க, வருமானத்தில் 10ல் 1 பங்கு காணிக்கை கொடுங்க என்று பழைய ஏற்பாடு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறது. இயேசு அதை மறுக்கவில்லை. அது மட்டுமல்ல, இயேசு அதை ஊக்கப்படுத்தினார், பாராட்டினார். தொழுநோயாரை குணப்படுத்தி விட்டு நீங்கள் குருக்களிடம் சென்று காட்டி அதுக்குள்ளே காணிக்கை கொடுங்க என்று இயேசு சொல்கிறார். இன்று இயேசு பாராட்டிய காணிக்கை யாருடைய காணிக்கை? கைம்பெண் செலுத்திய காணிக்கை. லூக்கா நற்செய்தி 21:4 இயேசு காணிக்கை பெட்டி அருகே அமர்ந்து காணிக்கை போடுறவங்களாம் பார்த்துக்கிட்டே இருக்கார். எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. இந்த அம்மா 2 காசுகளை போடுறாங்க. இயேசு அவரை பாராட்டுகிறார். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டு விட்டார். பாருங்க, இயேசு சொல்லவில்லை இந்த அம்மா காணிக்கை போட வேண்டிய தேவையில்லை என்று இயேசு சொல்லியிருக்கலாம். அதை சொல்லவில்லை. ஏன்னா பிழைப்புக்காக வச்சிருந்தது. இவரது காணிக்கை கடவுளுக்கு தேவையில்லை, இதை கொண்டு இவர் வயிறு பிழைக்கட்டும் என்று இயேசு சொல்லவில்லை. மாறாக தனக்கு இருந்த அனைத்தையுமே 100 விழுக்காடு. வேறொரு சமயத்தில் நான் சொன்னேன், இயேசுக்கு பிடித்தமான எண் 100. இங்கே இயேசு இந்த 100 விழுக்காட்டை பாராட்டுகிறார். பலரும் காணிக்கை கொடுத்தார்கள், மிகுதியிலிருந்து கொடுத்தார்கள், சிலர் 10 விழுக்காடு கொடுத்தார்கள். இந்த கைம்பெண் 100 விழுக்காடு கொடுத்து விட்டார். தம்மிடமிருந்து அனைத்தையும் கொடுத்து விட்டார். 100 விழுக்காடு காணிக்கை கொடுத்த இந்த கைம்பெண்ணை இயேசு பாராட்டுகிறார். ஒரு வியப்பான செய்தி. ஆகவே இயேசுடைய பார்வையில் காணிக்கை கொடுப்பது என்பது ஒரு நல்ல மரபு. அதை நாம் பின்பற்ற வேண்டும். கடவுளுக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், நம்மிடம் இருப்பவற்றை பிறரிடம் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவும் போதெல்லாம் நாம் கடவுளுக்கே கடன் கொடுக்கின்றோம். எனவே நம்மிடம் இருப்பதை நாம் பிறருக்கு காணிக்கையாக கொடுக்க வேண்டும். கடவுளுக்கும் நாம் காணிக்கை கொடுக்க வேண்டும். பிறருக்கு கொடுப்பவை எல்லாமே கடவுளுக்கு கொடுப்பவை தான். எனவே இயேசு பாராட்டி இந்த கைம்பெண்ணின் காணிக்கையைப் போலவே நாமும் 100 விழுக்காடு, முடியாவிட்டால் 10 விழுக்காடு, இல்லாவிட்டால் 5 விழுக்காடு நாம் காணிக்கை வழங்குவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. சிறப்பான இயேசுவின் ஆளுமை பகுதியை நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நம்மிடையே இருக்கக்கூடிய தீய குணங்களை நம்ம இந்த மாதிரி குணம்லாம் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்கு பேசிட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்ததான் என்ன குணத்தை நம்ம விட்டுடணும்? அடுத்ததான் நாம் விட்டு விட வேண்டும், இல்லை நம்ம கிட்ட இருக்குதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரிஞ்சிக்க வேண்டிய தீய குணம்
மற்றவங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கிறது. ஒன்று என் உடன் இருக்கிறவங்க, என்னுடைய உடன் உழைப்பாளர்கள், இல்லை என் கூட பிறந்தவங்க, இல்லை எங்கள் அப்பா அம்மா, இல்லை இந்த சமுதாயம், இந்த சமுதாயத்தில் இது சரியில்லை அது சரியில்லை, எதுக்கு எடுத்தாலும் நான் ஏதாவது ஒரு விஷயத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா முதல்ல நான் ஒழுங்காக இருக்கின்றேனா அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள வரவே வராது. நான் எப்போ பார்த்தாலும் நம்ம எப்படி போயிட்ட மைண்ட் செட்டில் இருப்போம்னா, நான் இன்னமும் கரெக்டாக இருக்கிறேன், என்னை சுற்றி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மனநிலை. ஏதாவது ஒரு விஷயம் சரி வர செய்யலை அப்படின்னா இதுக்கு யார் காரணம், நான் என் வேலையை கரெக்டாக செஞ்சுட்டாங்க, அவங்க தான் என்ன பண்ணாங்க, அவங்க வேலையை செய்யலை, அதனால தான் இந்த பிரச்சனை நடந்துருச்சு. ஸோ அப்போ மற்றவர்களை நான் குறை சொல்லி கொண்டே இருக்கிறேன் எல்லா விஷயத்திலையும் அப்படின்னா நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு தீய குணம் அது. ஏன் அப்படின்னா ஒரு கட்டத்தில் நான் என்ன பண்ணுவேன், தனித்து விடப்படுவேன். யார் என்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. நான் மற்றவங்க பார்க்குற எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருக்கிறேன்னா அந்த யாரெல்லாம் குறை சொல்லணும்னா அவங்க என் கூட அடுத்து இணைந்து என்ன பண்ண மாட்டாங்க, பயணிக்க மாட்டார்கள். அப்போ ஒரு கட்டத்தில் நான் தனிமையில் இருக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது என்ன பண்ணும், ஏற்பட்டு விடும். பிறரை குறை கூறுதல் அப்படிங்கிற ஒரு தீய குணம் அது என்கிட்ட இருக்குதா இல்லையா இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். கண்டிப்பா சிந்திச்சு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் போயிட்டு வரலாம். நிகழ்ச்சிக்குள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதரிடமும் சில தீய குணங்கள் இருக்குது. அந்த தீய குணங்கள் என்ன, அது நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம், சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அதில் அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரை நம்ம வந்து இந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் இல்லையா, அதில் நம்ம தவறா கொடுப்போம் இல்லையா, அவங்கள வந்து என்ன சொல்றது, மரியாதை இல்லாம நடத்துறது. ஸோ அந்த விதத்துல நம்ம யாரையாவது அப்படி வந்து காயப்படுத்தி இருக்கக்கூடிய நபர்களா நம்ம இருந்தோம்னா அந்த தவறை நம்ம வந்து இனிமே செய்யாமல் இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பாக வயதில் பெரியவர்களுக்கு நிச்சயமாக அவருக்கான மரியாதை என்ன பண்ணணும், கொடுத்தாக வேண்டும். யாராவது சின்ன இந்த கோயம்புத்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னு பாத்தீங்கன்னா பயங்கர மரியாதை, அங்கங்க உட்காருங்க அப்படிதான் பேசுவாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லி அது சின்ன குழந்தை தொடங்கி பெரிய நபர் வரைக்கும் அந்த மரியாதையோடு கூடிய பேச்சு. ஸோ அப்போ இது ஒவ்வொரு மனிதரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. நான் என்னை பிறர் மதிக்க வேண்டும் என நான் நினைப்பது போல பிறரையும் நான் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவேளை அது மதிக்காம நான் நடந்துக்கிறேன்னா அது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெட்ட குணம். அதை திருத்திக் கொள்ளும். இன்னும் வேற விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனிதர்கள் நாம் குடும்பமாக சமூகமாக கூடி வாழ்கின்ற இந்த வேளையிலே, இந்த சமூக வாழ்விலே தான் நாம் நம் மகிழ்ச்சியை, மன நிறைவை கண்டுபிடிக்க வேண்டும், அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். இப்படி இருக்கின்ற நமக்கு இதோ மறைந்த திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அழகான கூற்றை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். அவர் கூறுகிறார், லிவிங் டுகெதர் இஸ் an art. It is a patient art and it is a beautiful art and it is a fascinating art. குடி வாழ்வது என்பது ஒரு கலை. அது அழகான ஒரு கலை, அது அமைதியான ஒரு கலை, அது கவர்ச்சிகரமான ஒரு கலை. பாருங்கள், எத்தனை அழகான குட்டி குட்டி வார்த்தைகள் மூலம் நமது வாழ்க்கைக்கின் அடித்தளங்களை இதோ அவர் சுட்டி காட்டுகிறார். நண்பர்களே, ஒரு கலைஞன் எப்போது மகிழ்ச்சி அடைகிறார்? ஒரு ஓவியரை எடுத்துக்கொள்வோமே. அந்த ஓவியர் அந்த ஓவிய கலையை, திறமையை பயன்படுத்தி தான் மனதிற்கு ஏற்ற விருப்பமான ஒரு படத்தை வரைந்து அதை முடிக்கும்போது அவருக்கு ஒரு பெரும் மன நிறைவு ஏற்படுகிறது. அதுவே தான் நமக்கும் வழி. நம்முடைய வாழ்க்கையிலே எதுவாக இருந்தாலும் சரி, எந்த வேலை நாம் செய்வதாக இருந்தாலும் சரி, அது ஒரு கலை என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஒரு வேலையை நான் செய்து கொண்டே இருக்கிறேன் என்ற அந்த வேலையின் மீது ஒரு வெறுப்பை காட்டாமல், இது எனக்கு பிடித்தமான ஒரு வேலை, இந்த வேலையை நான் அன்பு செய்கிறேன் என்ற அந்த பிடித்தமான மனப்பான்மை என்ற மனநிலையோடு வாழும்போது அது ஒரு கலை ஆகிறது. ஆம் நண்பர்களே, கூடி வாழ்வது என்பது ஒரு கலை. அது அழகான கலை, அதுவே கவர்ச்சியான கலை, அதுவே அமைதியான கலை. 3 வார்த்தைகள் பாருங்கள்: அழகானது, கவர்ச்சியானது, அமைதியானது. இந்த 3 மனப்பான்மைகளையும் நம் வாழ்க்கையிலே, கூட்டு வாழ்க்கையிலே இருந்துவிட்டால் கட்டாயம் அந்த சமூகத்திற்கு அமைதி உண்டு, அதில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அமைதி உண்டு. வாழ்க்கை என்ற கலையை
அந்த மனப்பான்மைகளோடு வாழ்ந்து மகிழ்ச்சியை உருவாக்க, அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், நம்மிடையே இந்த தீய குணம்லாம் இருக்கா, அப்படி செக் பண்ணிட்டு இதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கலையே. அடுத்ததா என்ன தீய குணம் இருக்கிறது விடணும். ஸோ அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடக பயிற்சி ஒரு முறை எடுத்துக்க போது ஒரு காணொலி காட்சி என்ன பண்ணாங்கன்னா காட்டினாங்க. அப்போ அந்த காணொலி காட்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களை கைது செய்யக்கூடிய ஒரு காட்சி என்ன பண்ணாங்க காட்டிட்டு, இது பார்த்துருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, செய்தி நீங்கள் என்ன பண்ணணும், தயார் செய்யணும். ஒரு 3 வார்த்தைகளை செய்தி என்ன பண்ணணும், தயார் செய்யணும். அந்த காணொலி வெறும் ஒரு 5 செகண்ட் காணொலி, அவர் கைது செய்து கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு காணொலி. அப்போ இதை பார்த்து நாங்கள் செய்திகளை என்ன பண்ணுறோம், 3 வாக்கியங்களை எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போதைய தமிழக முதல்வர் இல்லையா, ஸோ அதனால தமிழக முதல்வர் கருணாநிதி அவர் அப்போ முன்னாள் முதல்வராக இருந்தார், கைது செய்யப்பட்டிருக்கிறார், பேருந்துகள் ஆங்காங்கே நிறுத்தம், தமிழகம் ஸ்தம்பித்தது, இப்படின்னு என்ன பண்றோம், ஒரு 3 வார்த்தை. அப்போ அவர் கேக்குறாங்க, நீங்க பார்த்த காட்சியில இருந்தது கைது செய்யப்படல், அது மட்டும் தான் இருந்துச்சு, எங்க பேருந்து இருந்துச்சு, எங்க தமிழகம் ஸ்தம்பித்து இருந்தது. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு விஷயத்தை உண்மையாக கூறாமல் அதை திருத்தி என்ன பண்றோம், கூறுகிறோம். அப்போ இந்த கூறக்கூடிய ஒரு பழக்கம் தவறான தீய பழக்கம். இது நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா, இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்த்துக்கலாம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் குடிமை பணிகளை பற்றி, மத்திய மாநில அரசு பணிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை நாம் விரிவாக பார்ப்பதற்கான காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதுதான் நாம் அலுவலக வாசல்களில் போய் நிற்கிறோமே, அங்கே உள்ளே உட்கார்ந்திருப்பவர் யார் என்பதை தீர்மானிக்கிற இடமாக இருப்பதால் தான். எனவே அது மிகுந்த கவனத்தோடு செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அரசியலமைப்பு சட்டம் மிக துல்லியமான வரையறைகளை நமக்கு வகுத்து தந்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு உறுப்பினர்களுடைய நியமனமும் அவர்களுடைய பணிக்காலம் பற்றி நாம் பார்க்கிறோம். அதை பற்றி பிரிவு 316 மிக அழகாக பேசுகிறது. ஏற்கனவே நாம் அறிந்திருப்பது போல இவர்கள் யாருடைய பெயரால் பணி நியமனம் பெறுகிறார்கள் என்றால், மத்திய பணிகளுக்கு குடியரசுத் தலைவர் பெயராலும், மாநில பணிகளுக்கு மாநில ஆளுநருடைய பெயராலும் இவர்கள் பணி நியமனம் செய்யப்படுகிறார்கள். செய்வது அரசுகள், ஆனால் யாருடைய பெயரால் என்றால் இவர்களை நாம் பார்க்கிறோம். இதில் ஏறக்குறைய பல நேரங்களில் தெளிவாக இது நடைமுறை பின்பற்றப்பட்டு செயல்படுத்தப்படுகிற பொழுது எந்த பிரச்சனையும் எழுவதில்லை. ஆனால் மாறாக எப்போதெல்லாம் குளறுபடிகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் பணியினுடைய தகுதிகளும் தரமும் கீழிறங்கி போய்விடுவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு தற்போது இருக்கிற இந்த ஆணையத்தினுடைய தலைவராக இருப்பவர் SK பிரபாகர் என்பவர்தான். மத்திய அரசு பணிகளுக்காக ஏறக்குறைய வயது 65 என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஆணையராக இருப்பவருடைய வயது 65, மற்றவர்களுக்கு 62 என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய ஆணையத்தை இப்போது வழிநடத்துகிறவர் SK பிரபாகர். இவர்களுக்கான சில தகுதிகளையும் அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறது. சும்மா நினைச்ச உடனே எல்லாம் அங்கே போய் உட்கார முடியாது. இந்த தேர்வாணையத்திற்கு அவர்கள் பணி தலைவராக ஆணையராக நியமிக்கப்பட வேண்டும் என்றால் குறைந்தது 10 ஆண்டுகள் அந்த சம்பந்தப்பட்ட துறையில் அவர்கள் பணியாற்றியவர்களாக இருக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். ஏன்னா அனுபவம் என்பது மிக அடிப்படையானது. எனவேதான் 10 ஆண்டுகள் அதில் அவர்கள் கண்டிப்பாக பணியாற்றி இருக்க வேண்டும். 6 ஆண்டுகள் இவர்கள் பொதுவாக பதவியில் இருப்பார். 6 years, அதான் அந்த டேர்ம். மத்திய ஆணையர் என்றால் 65 வயது, மாநிலங்களுக்கு 62 வயது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் எப்ப வேணாலும் தங்களுக்கு இது பிடிக்கவில்லை என்று சொன்னால் கடிதம் எழுதி கொடுத்து விட்டு விலகி விடலாம். கண்டிப்பா 6 வருஷம் இருக்கணும் அவசியம் இல்லை, மேக்சிமம் 6 வருஷம் இருக்கலாம், அவ்வளவுதான். அப்புறம் அவர்கள் ஒரு தடவை அந்த 6 ஆண்டுகள் நிறைவு செய்த பிறகு அவர்கள் கண்டிப்பாக பதவியில் இன்னொரு முறை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியற்றவர்களாக்கி விடுகிறார்கள். அப்போ 10 ஆண்டுகள் என்பதுதான் மிக மிக முக்கியமான இது. ஒருவேளை
ஒரு முறை தங்களுடைய கடமையை நிறைவாக ஆற்றிவிட்ட பிறகு மீண்டும் அந்த ஆணையத்திற்கு பதவியில் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். நம்முடைய இந்த ஆணையத்திற்கான ஆணையர், இணை ஆணையர்கள், இந்த பொறுப்பெல்லாம் மிக மிக முக்கியமானது. நாடு முழுவதும் இருக்கின்ற பல லட்சக்கணக்கான இந்த மத்திய தேர்வாணையத்திற்கு கீழ் அல்லது மாநில தேர்வாணையத்திற்கு கீழ் வருகிறவர்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கிற பொறுப்பு இந்த ஆணையர்களிடத்தில் தான் இருக்கிறது. இவர்கள் எவ்வளவு சமய சார்பற்ற தன்மையோடு, எவ்வளவு மக்களாட்சி ஜனநாயக தன்மையோடு செயல்படுகிறார்களோ அந்த அளவிற்கு நாட்டிலும் அது தெளிவாக தெரியும். ஆனா இன்றைக்கு வர இவர்கள் நியமிக்கப்படுவதற்கான அடிப்படை அடையாளமே பல நேரங்களில் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களாக இருக்க வேண்டும், ஆளுங்கட்சியினுடைய கொள்கைகளுக்கு ஒத்துப்போகிறவர்களாக இருக்க வேண்டும், ஆளுங்கட்சிக்கு எப்போதும் அவர்களுடைய தவறுகளை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தான் இப்போது ஆணையர்கள் நியமிக்கப்படுவதற்கான தகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள், அரசியலமைப்பு சட்டம் கற்றுக் கொடுத்திருக்கின்ற நெறிமுறைகளை தங்களுடைய பணியால் சாதித்து காட்ட வேண்டியவர்கள், அரசியலமைப்பு சட்டம் சுட்டிக்காட்டுகிற வழியில் இந்த தேசத்தை அழைத்து செல்ல வேண்டியவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பதவிக்கு வருகிற நிலை மாறி நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பட்டியலில் உள்ளவர்கள் தான் இன்றைக்கு பதவிக்கு வருகிறார்கள் என்பதுதான் இந்த நாடு மக்களாட்சி தன்மையில் பின்னோக்கி செல்வதற்கான ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது. அப்படி பின்னோக்கி போகக்கூடியதாக இருந்தால் கண்டிப்பாக எதிர்காலம் என்பது வெளிச்சம் தரக்கூடியதாக இருக்க முடியாது. எனவே எதிர்கால இந்தியா நம்பிக்கையான இந்தியாவாக இருக்க வேண்டும் என்றால் நாம் கண்டிப்பாக இத்தகைய ஆணையர்களாக நியமிக்கப்படுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் எந்த தன்மையோடு, எப்படிப்பட்ட மக்கள் பணிகளில் தங்களை முழுமையாக கரைத்து கொண்டவர்கள் என்பதை நாம் உற்று பார்க்க வேண்டும். நம்முடைய குரலை நாம் பதிவு செய்ய வேண்டும். நம்மால் ஒரு நியமனத்தை எல்லாம் மாற்ற முடியாது, ஒரு உண்மைதான், அதுக்கெல்லாம் நமக்கு சக்தி கிடையாது. ஆனா இதை நியமிப்பவர்கள் யார்? ஆட்சியாளர்கள். ஆட்சியாளர்களை தீர்மானிப்பது யார்? மக்கள். ஸோ நம்முடைய கையில் இருக்கிற ஒற்றை விரல் புரட்சி தான். எனவே நல்ல ஆணையர்கள் வருகிற பொழுது, இந்த ஆணையம் தெளிவாக செயல்படுகிற பொழுது இந்தியா வளர்ச்சியை நோக்கி நடைபோடுகிறது. ஒருவேளை தவறானவர்கள் வருகிற பொழுது இந்த நாடு தன்னுடைய வளர்ச்சியை இழந்து விடுகிறது, அமைதியை இழந்து விடுகிறது. எனவேதான் சொல்கிறோம், நம்முடைய பங்கேற்பு, அரசியலில் நம்முடைய பங்களிப்பு என்பது மிக 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 அத்தியாவசியமானது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட நிறைய நடைமுறைகளை மக்கள் பார்த்து கொள்வார்கள் என்கிற நம்பிக்கையோடு தான் அரசியலமைப்பு சட்டம் இந்த பொறுப்பை எல்லாம் இந்தியராகிய நம்மிடத்திலே ஒப்படைத்திருக்கிறது. நம்முடைய பொறுப்பு என்பது நல்ல தலைவர்களை உருவாக்கி நல்ல ஆட்சியாளர்களாக மாற்றுவதில் தான் நம்முடைய திறமை அடங்கி இருக்கிறது. அப்படி மாற்றுகிற பொழுது கண்டிப்பாக இந்த நாடு சரியான தலைவர்களால், சரியான நபர்களால் இவை வழிநடத்தப்படுகிற பொழுதுதான் நாம் உண்மையான மக்களாட்சியை, மக்களுக்கான ஆட்சியை இந்த நாட்டில் நாம் எதிர்பார்க்க முடியும். அதற்காக நம்முடைய பங்களிப்பை தொடர்ந்து கொடுப்போம் என உங்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம். மனிதனிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள் என்னென்ன, அது நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா, அதுல அடுத்ததா என்ன? அடுத்ததுன்னா சுயநலமா நம்ம நடந்து போலியா, எனக்கு மட்டும்தான் வேணும், எனக்கு தான் நல்ல பேர் கிடைக்கணும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக யாரை எவ்வளவு வேணா நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்ற ஒரு தீய குணத்தோட கலந்த அந்த சுயநலம் இருக்கு இல்லையா, அந்த சுயநலம் அப்படியே ஒரு எண்ணம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அதை நீங்க கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா. அந்த ஒரு திரைப்படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம். அதே மாதிரி சுயநலத்திற்கும் சுய அக்கறைக்கும் நூல் அளவு தான் வித்தியாசம். அப்போ சுய அக்கறை என்பது இங்கே வேண்டும். என் மேல நான் அக்கறை செலுத்துறது கண்டிப்பா வேணும். என் உடலை நான் நல்லா பாத்துக்கிறது எல்லாருக்கும் அக்கறை. ஆனால் அது சுய நலமாக மாறிவிடாமல் இருக்க வேண்டும். எனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் என நினைப்பது சுயநலம். எனக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் சுய அக்கறை. ஸோ அப்போ அந்த வகையில் சுய அக்கறை என்பது சுயநலம் என்பதை பிரித்து பார்த்து, ஒருவேளை சுயநலம் நம்ம கிட்ட இருக்குன்னு நமக்கு ரிசல்ட் கிடைச்சா அதை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பர். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுவரையிலும் சாம்பல் சத்து, சுண்ணாம்பு சத்து, போரான் சத்தை பார்த்தோம். இது எல்லா பயிர்களுக்கும் நம்ம எப்படி கொடுக்கலாம்? இப்போ உதாரணத்துக்கு 200 லிட்டர் ட்ரம் இருக்குது. இப்போ
உத்தேசமாக தை மாதத்தோட தொடக்கத்தில் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு மழைக்காலம் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து அடுத்த பயிர் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு புதிய பயிருக்கு நம்ம தொடங்குவோம். இந்த நேரத்தில் 200 லிட்டர் தண்ணியில் 15 கிலோ சுண்ணாம்பு கரைச்சிக்கிறோம். என்கிட்ட அதிகமாக சாம்பல் கிடைக்கலங்க, ஏதோ பக்கத்தில் இதை எரிச்சது ஒரு 4-5 கிலோ கிடச்சிருக்குன்னு அந்த இதை மட்டும் தூக்கி அந்த 200 லிட்டரில் போட்டுக்கோங்க. சாம்பலை எதை எரிச்ச சாம்பல் இருந்தாலும் பரவாயில்ல, சாம்பல் போட்டுக்கோங்க. இதில் நான் எருக்கு இலையை பிச்சு பிச்சு உள்ளே போட்டுருங்க. 3 பொருள் போட்டோமா, தினசரி ஒரு குச்சி வச்சு மட்டும் கலக்கி விட்டுருங்க. 7 நாள் கணக்கு. 7ஆவது நாள் மேலே எருக்க இலையை வந்து எடுத்து கீழே போட்டு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ஊற்றுனா 200 லிட்டர் நம்ம கையில் இருக்குது. இந்த திரவத்தை எந்த வகை பயிர் போட்டாலும் சரி அந்த பயிரோட நிலத்தில் ஊற்றி விட பாருங்கள். அப்போ சாம்பல் சத்து கிடைக்கும், சுண்ணாம்பு சத்து கிடைக்கும், போரான், மெக்னீசியம் இதெல்லாம் கிடைக்கும். ஒரு கள்ளக்குறிச்சியிலேருந்து ஒரு நம்மளுடைய நேயர் ஒருத்தர் சொன்னார், நான் கெமிக்கல் விவசாயம் தான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் சொன்ன அந்த எருக்கு இலை கரைசலை மட்டும் நான் சொட்டு நீரில் வடிகட்டி கொடுப்பேன், என்னுடைய பயிர் பார்க்க பளபளன்னு இருக்குது. சரிங்களா, அவர் சொல்கிற வார்த்தை பளபளன்னு இருக்குது. அந்த பளபள எப்போ வரும்? வீங்குனா வரும். அப்படி வீங்குனா வரும். அப்படி வீங்குற செயல்பாடை செய்கிறது என்ன? இந்த போரான். அதில் இப்படி வீங்கிருச்சு, உள்ளே நிறையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? சாம்பல் வேணும். அதான் சாம்பலும் கொடுத்துட்றோம். இதை ஒருங்கிணைக்க என்ன வேணும்? சுண்ணாம்பு கொடுத்துட்றோம். நம்ம எப்படினாலும் தலைச்சத்தும் மணிச்சத்தும் கொடுத்துருவோம். இதை மட்டும் செய்யுங்க. சரிங்களா, நீங்கள் கெமிக்கல் விவசாயமே பண்ணுறதா இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய செலவை குறைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய செலவை குறைக்கும். ரெண்டாவது, இந்த பொருள்கள்லாம் கொடுக்க கொடுக்க இலையோட கடினத்தன்மை அதிகமாகும். இலை அதிகமாக கடினமாச்சுன்னா பூச்சி வந்து கடிக்காது. பூச்சி கடிக்கலைன்னா நோய் வராது. ஓகேங்களா, இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. இதை மட்டும் கொடுங்க, பொதுவாக நல்லாயிருக்கும், அதோட விளைச்சல் நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் கொடுக்க வேண்டிய சத்துக்களை குறைச்சி தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலுமே இந்த சத்துக்களை என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணிலிருந்து இருக்கக்கூடிய சத்துக்களை ஒருங்கிணைச்சு அந்த பயிருக்கு கொடுக்கறதுனால நீங்கள் யூரியா, டிஏபி காம்ப்ளெக்ஸ் அது மாதிரி சத்துக்களே போடலைனாலும் பரவாயில்ல, அதாவது போடணும் விட்டுட்டீங்க அப்படின்னா கூட இது இருக்கிறத எடுத்து கொடுக்கும். திருப்பி சொல்லவா? 200 லிட்டர் தண்ணியில் 15 கிலோ சுண்ணாம்பு கரைச்சிக்கணும், 4 அல்லது 5 கிலோ சாம்பல் கலந்துக்கணும், எருக்கு இலை குச்சிகளை உடைச்சி இலை பூ தண்டு காயின்னு உடைச்சி அதில் விட்டு ஊற வைக்கணும். ஒரு 7 நாள் ஊற வைக்கணும். 7ஆவது நாள் அதை எடுத்துட்டு மீதம் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா 200 லிட்டர் வந்துடும். இதை பிரித்து ஊற்றணும் எல்லா பகுதியிலையும். இந்த ஒரு காரியத்தை எல்லா பயிர்களுக்கும் பண்ணலாம். மலையில் இருக்கக்கூடிய ஏலப்பயிர்கள், மெழுகு பயிர் போன்ற மலைப்பயிர்கள் ஆரம்பித்து அனைத்து வகை பயிர்கள்லையும் இதை பயன்படுத்தணும். ஏன் இதை இவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறேன்னா நம்மளுடைய விளைச்சல் குறையிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த சத்துக்கள் தான். மறைமுகமாக இன்னொன்று என்னென்னா நம்மளுடைய மண் வளம் குறையிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். அப்போ நீங்கள் சரளை மண் உள்ள நிலமாக இருந்தாலும் சரி, மணல் காடாக இருந்தாலும் சரி, மேட்டு காடாக இருந்தாலும் சரி, களித்தன்மை அதிகம் உள்ள ஈழ களிமண்ணாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கரைசல்களை தொடர்ந்து நம்ம கொடுக்க மண் பொதுப்பாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இதை மனசில் வச்சுக்கோங்க. இது இல்லாத நம்ம கொடுக்க வேண்டிய இயற்கை இடுபொருள்கள், மீனமிலம் ஒரு 3 லிட்டர் கலந்துக்கலாம், ஈயம் கரைசல் 3 லிட்ரு, அல்லது வந்து பஞ்சகாவியாக இருக்குன்னா 3 லிட்ரு, அது மாதிரி அதையும் அது கூடவே கலந்துக்கலாம். கலந்து நீங்கள் கரைச்சி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. ஒரே செலவாக போயிடும். இதெல்லாம் வடிகட்டலாம். ஒருவேளை சொட்டு நீரில் கொடுக்குறீங்கன்னா வடிகட்டலாம். துணி வச்சு நல்லா வடிகட்டிட்டு அந்த தெளிவான திரவத்தை மட்டும் நீங்கள் உள்ளே கொடுக்குற மாதிரி பண்ணலாம். இப்போ நீங்கள் வடிகட்டின பொருளை திருப்பி கூட கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எங்கெங்கே விட்டு போயிருக்கோ அதில் எடுத்து கூட கொண்டு போய் ஊற்றிடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப அந்த பயிருக்கு வேணுங்கிற அடிப்படை சத்துக்கள்
கிடைக்க பெரிய வாய்ப்பு இருக்குங்க. சாம்பல் சத்து ரொம்ப 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 முக்கியம். இனி வரக்கூடிய காலத்தில் வெயில் இருக்குது, பனி இருக்குது, அதிகமான தேவை இருக்குது. அப்படிங்கிறப்ப சாம்பல் முக்கியம், சுண்ணாம்பு முக்கியம், போரான் சத்து முக்கியம், மெக்னீசியம் சத்து முக்கியம். இதை மனசில் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்தேகம் இருந்தால் கீழே கொடுத்துருக்க நம்பரில் கேளுங்க. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான உழவும் உயரும் பகுதி நம்ம பார்த்தாச்சு. நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம், என்கிட்ட இந்த தீய குணம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதை நம்ம வந்து கைவிடுறதுக்கான பேசிட்டு இருக்கோம். அடுத்ததை என்ன நம்ம தீய குணத்தை கைவிடணும்? ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீய குணம். இது தீய குணம்னே பல நேரங்கள் நம்ம என்ன பண்றோம்னா தெரிஞ்சுக்காம இருக்கிறோம். ஓகே, நம்முடைய சொல் ஒன்றாக இருக்கும், நம்முடைய செயல் வேறு ஒன்றாக இருக்கும். சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. நம்ம மேடை ஏறி பேசும்போதோ இல்லை பேசும்போது பாத்தீங்கன்னா பயங்கரமா தாட் இதெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம், பேசுவோம். ஆனா அதை செயலில் காட்டுகிறோமா அப்படின்னு கேட்டா அதுக்கு நேர் எதிராக என்ன பண்ணுவோம், சில விஷயங்களை கொண்டு இருப்போம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்குன்னா அது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், அது தீய பழக்கம். நம்முடைய எண்ணமும் சிந்தனை சொல் செயல் அனைத்தும் ஒரே மாதிரி இருக்கணும். சிந்தனை வேறு, சொல் வேறு, செயல் வேறு அப்படின்னு எல்லாமே வேற 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 இருந்துச்சுன்னா நாம் கண்டிப்பாக தீய பாதையில் பயணிக்கிறோம் என அர்த்தம். கண்டிப்பா அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதியை பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம SLE பத்தி பார்க்கலாம். கண்டிப்பாங்க. பொதுவா இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ். ஏறக்குறைய உடல்ல ஸ்கின்ல இருந்து எல்லா உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய வகையில இந்த நோயின் தாக்கம் இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாங்க. இந்த சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமெட்டோசிஸ் வந்து ஜென்ரலா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா SLE மேடம் சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி லூப்பஸ் எரித்திமெட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூப்பஸ் எரித்திமெட்டோசிஸ் வருது அப்படின்னாலே இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்டரிங்க. இது ஆட்டோ இம்யூன் டிசார்டர். நம்ம முன்னோர்கள்ல 7 தலைமுறையில யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு இந்த பாதிப்பு அப்படின்றது இருந்திருக்கலாம். அதனால அவங்களோட ஆஃப்ஸ்பிரிங்க்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 7 தலைமுறைக்கு மேல இந்த ஜீன் வந்து எரோஸ் ஆயிடுது. அதனால வரத்துக்கு வாய்ப்பும் கிடையாது, வழியும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமெட்டோசிஸ்ல என்னென்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பட்டர்ஃபிளை ஸ்கின் லீஷன்ஸ் அப்படிம்பாங்க. முகத்துல பட்டர்ஃபிளை மாதிரி ஒரு ரேஷ் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வரும். அதை இன்னும் டீட்டெயிலா மேடம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எலும்பு சார்ந்த வலிகளும் வேதனைகளும் வரும், வீக்கம் வரும். அதுக்கும் மேல இது எல்லாத்த விட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இதனோட வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருதயம் சார்ந்த பிரச்சனை, நுரையீரல் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிட்னி சார்ந்த பிரச்சனை, இது மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க. ஜென்ரலா தோல் பிரச்சனைல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதான் பட்டர்ஃபிளை ரேஷஸ், இச்சிங் வரலாம். இது தலையில அரிப்பு வரலாம், உடல் முழுவதும் எக்க வேண்டாம் அரிப்பு வரலாம், மூட்டு வலிகள் வரலாம். மெயினா அனிமிக் ஆகுங்க. ஏன்னா இம்யூனிட்டி பேசிக்கலி ரொம்ப கம்மி. அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவு. அதே போல சிலருக்கு மூட்டு வலி எல்லாம் ஜாயிண்ட் பெயின் வரலாம், இல்ல ஓவர் வெயிட் ஆகலாம். ஜென்ரலா பார்த்தோம்னா இந்த பிரச்சனை ஆண்களுக்கு சற்று குறைவு, பெண்களுக்கு சற்று அதிகமாக இந்த SLE நோயின் தாக்கம் அதிகமாக இருக்கிறது தான் வேர்ல்டு ரெக்கார்ட்ல இருக்கு. ஆமா, இது மாத்திரம் இல்ல, முடி பிரச்சனை இருக்கும், முடி உதிர்த்தல், அனிமிக்கு, அப்புறம் ஜாயிண்ட் பெயின், கிட்னி ப்ராப்ளம், மூட்டு வலிகள், அது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போல எல்லா ஜாயிண்ட் பெயினும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்னி ப்ராப்ளம், ஹார்ட் ப்ராப்ளம், லங்கு, நுரையீரல் ப்ராப்ளம், இப்படி மல்டி ஆர்கனை தாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. மல்டி ஆர்கன் டிசீஸ் நம்ம ட்ரீட் பண்ணாம விட்டு அது மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் கூட போறதுக்கு கண்டிப்பா. ஆனா இது பயப்படாதீங்க. ஆரம்பத்திலேயே நீங்க தொடர்பு கொண்டால் இதுக்கு வந்து நம்ம ஆயுஷ் முறைப்படி சிஸ்டத்துல நம்ம வந்து மெடிசன்ஸ்ல இருக்கு, டயட் இருக்கு, உடற்பயிற்சி இருக்கு. இதெல்லாம் எடுக்கும் போது பேஷண்ட்டுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. உதாரணத்துக்கு சென்னையில வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து ஒரு லேடி வந்துச்சு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 வயது இருக்கும். அந்த வயதுல அவங்களுக்கு இந்த SLE கண்டுபிடிச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிச்சு. தொடர்ந்து ஒரு 1.5 years அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, சரியா போச்சு. அதனால எதுக்காக இது சொல்றோம் அப்படின்னா பல வருடங்களா இதுக்கு சிகிச்சை எடுத்து குணமாகாம பல சிஸ்டத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க. மெயினா
ஆயுஷ் சிஸ்டம் தவிர மற்ற மெடிசன்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க, போறதை நாங்க குறை சொல்லல. ஆனா இந்த மாதிரி நேச்சுரோபதி, ஆயுர்வேதிக், ஹோமியோ, சித்தா இதுல சிறப்பான மருந்துகளும் மருத்துவ முறைகளும் இருக்கு. நேச்சுரோபதி பிரகாரம் டயட்டும் சொல்றோம், சில உடற்பயிற்சிகள் இதெல்லாம் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக எஸ்எல்இயும் குணமாகுது. அது பேஷண்ட் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கு, அதை பொறுத்து தான் நம்ம டயட் சொல்ல முடியும். இப்போ ஒரு சிலருக்கு அனிமிக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்கும், அப்போ அதுக்கு தகுந்த டயட் நம்ம சொல்லணும். சிலருக்கு லங் ப்ராப்ளம் இருக்கலாம், சிலருக்கு ஸ்கின் ப்ராப்ளமும் இருக்கும், இப்போ பாடி ஃபுல் இச்சிங் அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் வெயிட் போட்டுருவாங்க, அதே போல வெயிட் குறையும், திடீர்னு வெயிட்டும் குறையும், திடீர்னு வெயிட்டும் ரொம்ப அதிகமா போடும். அது இல்லாம எடுக்கக்கூடிய ஸ்டீராய்டு மருந்துகளால உங்களுக்கு இன்னும் வீக்னஸ் அதிகமா இருக்கும், பாடி வீக்னஸும் இருக்கும், எலும்புகளும் பலகீனமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்டீராய்டுனால உங்களுக்கு வெயிட் கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அதுல இருந்து மீண்டு வெளிவரணும்னா அதுவும் ஆரம்ப நிலையில அந்த மருந்தோட தான் நாங்க சேர்த்து இந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறோம். கொடுத்ததுல நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. அதனால எஸ்எல்இ ப்ராப்ளம்னா பயப்படாதீங்க, உங்களுக்கு யாருக்கு இருந்தாலும் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா சின்ன வயதுல இருந்து வயதான வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்கு. சின்ன குழந்தைக்கு 15 வயசு, 20 வயசு, 25 வயசு எல்லாம் இப்போ ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க நம்ம கிட்ட. அதனால முக்கியமா எந்த வயதுல யாருக்கு என்ன தொந்தரவு வரும்னு தெரியாது. ஆனா எஸ்எல்இ வந்துச்சுன்னா உங்க ரிப்போர்ட் எஸ்எல்இ அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீங்க உடனே தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு நல்ல சிகிச்சை முறைகள் இருக்கு, அதை கடைபிடித்தால் பலன் கிடைக்கும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரிய வாழ்க. சிறப்பு, அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நாளில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் சிறப்பாக நம்முடைய இருக்கக்கூடிய தீய குணங்கள் என்னென்ன, மனிதர்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குது, இது நம்மகிட்டையும் இருக்குதா, இருந்தால் அதை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதில் ஃபைனலாக என்ன சொல்றாங்க? ஃபைனலாக என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தரை டார்ச்சர் பண்றோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணி அவங்கள வேதனை பண்ணி பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு தீய பழக்கம். அதை நீங்க மாற்றிக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். கண்டிப்பா அத்தகைய மனிதர்களுக்கிட்டே ஒரு தனி நேம் ஒன்று வச்சிருக்காங்க, சைக்கோ அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து எப்படி சொல்றேன், கண்ட்ரோல் படுத்தி நீங்க சொல்லிட்டீங்க. நான் ஓப்பனா என்ன பண்ணிட்டேன் சொல்லிட்டேன். ஸோ என்னன்னா, நம்ம பிறரை துன்பப்படுத்தி பிறரிடம் இன்பம், அதாவது அவங்களுடைய வாழ்வில் ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்தோ ஏதோ ஒரு கொடுமையை செய்தோ அதுல நான் ஒரு இன்பம் காண்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நான் மனிதன் கிடையவே கிடையாது. அப்போ அந்த ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்குன்னா இது மற்ற எல்லாத்த கட்டும் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தீய பழக்கம். அதை நான் விட்டு விடுதல் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மனிதர்கிட்ட இவ்வளவுதான் தீய பழக்கம் இருக்கான்னு கேட்டா நிறைய இருக்குது. இன்னைக்கு லிஸ்ட்ல கொஞ்சம் இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதுல என்கிட்ட ஏதாவது ஒரு சில குறைகள் இருந்தால் அந்த குறைகளை நிறைவாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழைப்பு இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அழைப்பை பயன்படுத்துவோம். இந்த மகிழ்ச்சியான நாளில் யார் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாம். அருட்சகோதரி மேரி ஆக்னஸ் இன்று தனது 70ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா மற்றும் தனது 50ஆம் ஆண்டு துறவர அருள்பொழிவு நாளின் பொன் விழாவினையும் கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அருட்சகோதரிகள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். லியோனல் ஜோஹானஸ், லியாம் ஜோசபஸ் இன்று தங்களது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, அம்மம்மா, மாமா, மாமி, அக்கா, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆல்ஃபிரட் டி சாம் இன்று தனது 11ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா டேனியல் சந்தோஷ்ராஜ், அம்மா அஞ்சலி டெய்சி, தாத்தாக்கள், பாட்டிகள் மார்டின், நிர்மலா, பாட்டி எலிசபெத், மாமா ஜார்ஜ், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். சிறப்பான விழாக்களும் பகுதி பார்த்தாச்சு. இன்றைக்கு திருமண நாள், பிறந்த நாள், எல்லா விழாக்களும் கொண்டாடுற எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கான இறையாசிரம் காத்துட்டு இருக்கு, அதையும் பார்க்கலாம். அன்பார்ந்த மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறை வார்த்தை இணைச்சட்டம் 33:12. பெஞ்சமினை குறித்து அவர் கூறியது, ஆண்டவரின் அன்புக்குரியவன், அவரால் அவன் பாதுகாப்புடன் வாழ்வான், எக்காலமும் அவனை
அவர் அரவணைத்து காப்பார். அவர்தம் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான். 12 குலங்களுக்கும் மோசே ஆசீர் வழங்கிய போது பெஞ்சமின் வழிமரபினருக்கு மோசே வழியாக கடவுள் வழங்கிய ஆசீர் இதுவே. பெஞ்சமின் ஆண்டவரின் அன்புக்குரியவன். அவன் பாதுகாப்புடன் வாழ்வான். எக்காலமும் கடவுள் அவனை அரவணைத்து காப்பார். கடவுளின் கரங்களுக்கிடையே அவன் வாழ்வான். நாம் ஒவ்வொருவருமே பெஞ்சமினைப் போல கடவுளின் அன்புக்கு உரியவர்கள். அவர் பெஞ்சமினை தம் கரங்களில் வைத்து எக்காலமும் பாதுகாத்தது போல நம்மையும் பாதுகாப்பார். இறைவனின் பாதுகாப்பில் நம்பிக்கை வைத்து நம்பிக்கை நடைபோடுவோம். இந்த நாள் இறை ஆசீரின் நாளாய் அமையட்டும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மிகச்சிறப்பு. நம்ம அன்பு ஆயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட சிறப்பான பாடம் மனிதரிடம் இருக்கக்கூடிய தீய குணங்கள். நாம மனிதர்களாக இருப்பதால் நம்மிடமும் ஒரு இருப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. அப்போ அதை சிந்தித்து பார்த்து இதுல எந்த குறைகள்லாம் என்கிட்ட இருக்குதோ அதை நான் நிறைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். லிஸ்ட்ல இல்லாத சில குறைகளும் நம்ம கிட்ட இருக்கும். அது என்னன்னு நமக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சிறந்த நாளா ஒரு அழைப்பு இன்னைக்கு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம் மாற்றிக்கொள்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்தனால இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, தீய குணங்களை வேறறுப்போம், நல் மாற்றம் காண்போம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.